அனைவருக்கும் நமஸ்காரம். நான் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா பேசுகிறேன். இப்போ எல்லாருமே பொன் சேர்க்கணும். பொன் அப்படின்னா பவுன் சேர்க்கணும். பவுன் வாங்கலாமா அப்படின்னா, சாமி இன்னைக்கு கிட்டத்தட்ட 70,000க்கு மேலே போயிடுச்சே, வாங்கலாமா? கல்யாணத்துக்கு காசாவது குண்டுமணி தங்கமாவது இருக்கணும். என்னோட பொண்ணு கல்யாணம் வருது, என்னோட பையனோட கல்யாணம் வருது, வாங்கி இன்வெஸ்ட் பண்ணால் அது நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு குழந்தை பிறந்த விட்டே ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் யோசிக்கக்கூடியது. அப்படி யோசிக்கக்கூடிய தாய்மார்களுக்கு தகப்பன்மார்களுக்கு எந்த ராசியா இருந்தா அவங்க தங்கம் வாங்கினா அது பல்கி பெருகும் அப்படின்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கும்ப ராசியா இருந்து கும்பத்துல சுக்கிர பகவான் இருக்கணும். உங்களுடைய ஜனன ஜாதகத்துல கோல்சாரத்துல இல்ல ஜனன ஜாதகத்துல ஒண்ணு கும்பத்துல சுக்கிரன் இருக்கணும். அப்படி இல்லையா மீனத்துல சுக்கிரன் இருக்கணும் அல்லது மிதுனத்துல சுக்கிரன் இருக்கணும். இந்த அமைப்பு ஜனன ஜாதகத்தில் இருந்தால் அவங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணினா அது பல்கி பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆரம்ப காலகட்டங்கள்ல நான் வாங்கினது இப்ப நல்லபடியா இருக்கா அப்படின்னு அவங்களோட ஜாதகத்தை சோதிச்சு பார்த்தீங்கன்னாக்க, ஒண்ணு கும்பத்துல சுக்கிர பகவான் இருப்பாரு, இல்லாட்டி மீனத்துல சுக்கிர பகவான் இருப்பாரு, இல்ல மிதுனத்துல சுக்கிர பகவான் இருப்பாரு. இவங்களுக்கு தங்கம் பல்கி பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க இருக்கு. ஒண்ணு கும்பத்துல குரு அல்லது மீனத்துல குரு அல்லது மிதுனத்துல குரு பகவான் இருக்கின்ற ஜனன ஜாதகத்துல தங்கம் வாங்கினா அடுத்த மாசமே அது ரேட் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப தங்கத்துல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க உங்க இடத்துக்கு பக்கத்துல உள்ள அஸ்ட்ராலஜரை சந்திச்சுட்டு, எனக்கு தங்கம் வாங்குற யோகம் இருக்கா, தங்கம் வாங்கினா அதுல இன்வெஸ்ட் பண்ணா பெரிய ஆளா ஆவேனா அப்படின்றத பார்த்துக்கிட்டு வாங்கினோம்னாக்க கண்டிப்பா நம்ம பெரிய லெவல்ல முதலீடு செஞ்சு பெரிய பொருளாதாரத்துல நபராகலாம். இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இது அஸ்ட்ராலஜி மூலியமா கண்டுபிடிக்கிறது. நீங்களும் தங்கத்தை வாங்குங்க. உங்களுக்கு ஜாதகத்துல கும்பத்துல மீனத்துல மற்றும் மிதுனத்துல சுக்கிரன் இருந்தாலும், கும்பத்துல மீனத்துல மிதுனத்துல குரு இருந்தாலும் உடனடியா தங்கம் வாங்குங்க. நல்லபடியா பெரிய லெவலுக்கு வாங்க. நல்லது. நமஸ்காரம்.